வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 196 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி ஒரு 450 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் தொடர்ந்து 3 நாட்களா நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். இத்தனைக்கும் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல வித்துட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆனாலும் 2700 கோடிங்கிறதும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு அமௌண்ட் தான். தொடர்ந்து விக்கிறாங்க. இருந்தாலும் மார்க்கெட் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு வந்துட்டுருக்கு. எதுக்கு இதெல்லாம் பண்றானுங்கன்னு தெரியல. ஆனா குளோபலா இருக்கக்கூடிய டென்ஷன் அப்படியே தான் இருந்துட்டுருக்கு. க்ரூடோட விலை இன்னுமே நல்ல ஒரு பீக்ல இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நான் லாஸ்ட்டா பார்க்கல. காலையில பார்த்தது க்ரூடு இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு பார்ப்பேன். ஏன்னா 8 மணிக்கு மேல தான் க்ரூட்ல ஒரு நல்ல வாலடைலே ஏற்படும். கரண்ட்டா ஒரு 4% வரைக்கான ஒரு ஏற்றம் க்ரூட்ல இன்னைக்கு டேல மட்டும் ஏற்பட்டிருக்கு. ஸோ $100க்கு மேல தான் க்ரூடு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்படி இருந்தும் கூட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்றது ரொம்பவே வியப்பா இருக்கு. ஸோ சைக்கோ மார்க்கெட் இப்படி தான் பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணும். ஸோ இதனால நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது. இறங்குச்சுன்னா இனி மார்க்கெட் தேறவே தேறாது அப்படின்ட்டும் முடிவு பண்ணக்கூடாது. ஏறிருச்சுன்னா இனி இறங்கவே இறங்காது. புட்றா போட்டு துண்ட போட்டு புட்றா அப்படின்ட்டு புடிச்சோம்னா, கண்டிப்பா நம்ம மாட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவும் இறங்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, அத நம்ம மாத்துறதுக்கு, கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஆஃப்டர்நூன் இந்த ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் ப்ளாகர்ல. ஸோ அதில பல நண்பர்களுடைய கருத்துக்கள் பதிவிட்டிருந்தாங்க. ஸோ நண்பர்களுக்கெல்லாம் நன்றி. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க போட்ட எல்லா கமெண்ட்டும் நம்மளால பார்க்க முடியும். 418 கமெண்ட்ஸ். இதுவரைக்கும் நம்ம இந்த போஸ்ட்டோட சேர்த்தி 7 ஆர்டிக்கிள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 7 ஆர்டிக்கிள்ல 418 கருத்துக்கள் வந்திருக்கு. ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இதில சில பேரோட பேர் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருக்கக்கூடிய அதே நேம் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல யார் யாரு அப்படின்ட்டு. ஸோ பிரச்சனை இல்ல. அப்படியே நம்ம தொடர்ந்து பார்க்க பார்க்க கண்டிப்பா யார் தொடர்ந்து நம்ம கூட ஒரு இதில இருக்காங்க, டச்ல இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில எந்த சந்தேகமும் வேண்டாம். அதே மாரி சில நண்பர்கள் ஒரு நண்பர் குறிப்பா கேட்டிருந்தாரு. என்னன்னா, நானும் கோயம்புத்தூர் தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பேக் எண்ட்ல ஹெல்ப் வேணுமா? அப்படின்ட்டுலாம் கேட்டிருந்தாரு. கேட்டதுக்கே ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ என்ன ஹெல்ப் கேட்கறது அப்படின்ட்டு எனக்கு தெர்ல. மேபி ஏதாச்சும் தேவை இருந்ததுன்னா டெஃபினட்டா நான் கேட்குறேன். அப்போ ஒரு ஹெல்ப்ப பண்ணுங்க. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதே மாரி இன்னொரு நண்பர் ஒன் சோர்ஸ பத்தி கேட்டிருந்தாங்க. அதே மாரி லிக்விட் ஃபண்ட பத்தியும் கேட்டிருந்தாங்க. லிக்விட் ஃபண்ட பத்தி நம்ம ஆல்ரெடி நேத்தே சொல்லியிருந்தோம். ஆ நீங்க செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபண்ட்ல வித்ட்ரா போட்டோம்னா ஒரு நாள்ல வந்துரும். ஸோ டெஃபினட்டா வந்துரும். வரலைன்னா கண்டிப்பா நம்ம அவங்க கிட்ட டிக்கெட் ரைஸ் பண்ணி தான் கேட்குற மாரி இருக்கும். பட் வந்துரும். நம்ம பெருசா வொரி பண்ணிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்ல. ஸோ இப்போ இன்னொரு நண்பர் இப்ப என்ன கேட்டிருக்காருன்னா, ஒன் சோர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் சோர்ஸ்க்கு இப்ப கிடைச்ச ஒரு இந்த இப்ப நம்ம இந்த செமாக்ளூடைட் பற்றியான ஒரு ஆர்டிக்கிள் எல்லாம் போட்டிருந்தோம். ஸோ இது நல்ல நியூஸ் தான். பட் இருந்தாலும் ஸோ இதில பெருசா குரோத் இருக்காதே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாரி மேபி கம்பெனிஸ் இவங்களுடைய ஜாப்ப ஷிஃப்ட் பண்ணிட்டாலோ, இல்ல ஃபியூச்சர்ல பெரிய ஒரு குரோத் இருக்காதோ, இந்த ஒரு ட்ரக்கோட ஒரு இது முடிஞ்சிருச்சுன்னா, டைம் முடிஞ்சிருச்சுன்னா குரோத் இருக்காதோ அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பட் இந்த ஒன் சோர்ஸ நான் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்னா, லாங் டெர்ம்க்கு டெஃபினட்டா ஃபோக்கஸ் பண்ணல. வருங்காலத்தில ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்புல நான் இந்த ஒன் சோர்ஸ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி நீங்க பார்க்காம இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது இப்போ ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. ஆனா வருங்காலத்தில வருவாய் அதிகரிக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்புல ஸோ என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னங்கிறதையும் அந்த ஆர்டிக்கிள்ல நான் பதிவு பண்ணியிருந்தேன். மேபி பார்க்காத நண்பர்கள் இருந்தா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்க குடுக்குறேன். என்னோட வெப்சைட்டோட லிங்க்க. போய் படிச்சு பாருங்க. தமிழ்ல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியா பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ அதனால மிஸ் பண்ணாம படிச்சு பாருங்க. இன்ட்ரஸ்டடா இருந்தா. இப்போ வருங்காலத்தில ஒரு நல்ல வருமானத்த ஏற்படுத்துங்கிற ஒரு கணக்குல தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒரு பூம் எல்லாம் முடியறதுக்கு முன்னாடியே இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. மேபி என்னோட எதிர்பார்ப்பு பொய்யா கூட போகலாம். ஆனாலும் அ நடந்து இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தோட நான் போறேன். நடந்ததுன்னா நல்லது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நீங்க உங்க சைட்ல நல்ல டிசிஷன் நல்ல பொறுமையா யோசிச்சு ஓன் டிசிஷன எடுங்க. நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நான் இத பல டைம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ அத மட்டும் பண்ணுங்க. ஸோ இங்க இந்த பங்குல இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம செய்திகளுக்குள்ள போவோம். அதுல செய்தி பார்த்தீங்கன்னா, அ ச Zydus பற்றியான ஒரு அப்டேட். ஸோ Zydus அண்ட் டோரன்ட் ஃபார்மா. இப்போ ஆல்ரெடி ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். என்னன்னா, இந்த இவங்க யாரு லூபின் அவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க கூட கோ பிராண்ட் பண்றதா ஒரு சேர்ந்து இணைந்து
மார்க்கெட் பண்ண போறதா வந்து பார்த்துருந்தோம். இப்போ அதே தான் வந்து டோரன்ட் ஃபார்மாவும் வந்து பண்ண போறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது Zydusஅ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸா தான் மாறியிருக்கு. ஆக மொத்தத்துல எல்லா ஃபார்மா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா, எகிறி குதிச்சு இந்த ஜெனரிக் செமாக்ளூடைட வந்து தயாரிக்க போறாங்க. ஸோ இதுல யார் சக்சஸ் ஆக போறாங்கங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனா இந்தியா பிசினஸ் பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு எனக்கு பெருசா வந்து ஒரு நல்ல கல்லா கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்ல. ஆனா குளோபல் பிசினஸ்ல சில கம்பெனிஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணும். அத பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ரெட்டி, நாட்கோ இவங்களுக்கெல்லாம் டைம் இருக்கு. ஸோ இதுல ரெட்டிக்கு சீக்கிரமாவே வந்து டைம் ஓப்பன் ஆகும். நாட்கோக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 வருடம் இல்ல 1 1/2 வருடத்துக்கு மேல காலம் எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அது இன்னும் வந்து நமக்கு சஸ்பென்ஸாவே தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அத பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்கமிங் ஆர்டிகல்ஸ்ல. அடுத்தது ஸோ சில பங்குகள் பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல 52 வீக் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல குறிப்பான ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா, சிப்லாவ வந்து நம்ம சொல்லலாம். ஒரு நேத்தோ, முந்தா நேத்தோ கூட ஒரு நண்பர் கருத்த போட்டிருந்தாரு. ஒரு பதிவ போட்டிருந்தாரு. ஸோ என்ன போட்டிருந்தாங்கன்னா, "ப்ரோ சிப்லா பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து இறங்கிட்டு வந்துட்டுருக்கு மார்க்கெட்ல. ஸோ அத நீங்க பார்த்தீங்களா என்னன்ட்டு தெரியல. செக் பண்ணி பாருங்க." அப்படிங்கிற மாரி வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. ஸோ நான் அந்த கருத்த வந்து பார்த்தேன். ஸோ அத டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறமா அப்படின்ட்டு நான் விட்டேன். பட் இப்போ வந்து இந்த ஒரு செய்தியும் கண்ணுல பட்டனால, நண்பரும் கேட்டிருந்தனால டக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஞாபகம் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நல்ல ஒரு டாப்ல இருந்து இந்த பங்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ வந்து குடுத்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1700 கிட்ட இருந்தது. இப்போ 1000 ஒரு 250 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஸோ ஒரு செல்லிங் பிரஷர் பார்த்தீங்கன்னா, இந்த சிப்லால வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. லாஸ்ட்டா இதோட பீக் இதுதான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1700 தான் இதோட பீக். அதுக்கப்புறம் திரும்ப பீக்க தொட்டுட்டு இப்போ ஒரு சரிவ வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. இந்த சிப்லா பங்க நான் வந்து ஒரு எக்ஸாக்ட்டான ஒரு லோல வாங்குனேன். சொன்னா நம்புவீங்களா? அது எக்ஸாக்ட்டான லோன்னா ரொம்ப ஒரு லோ இல்ல. லாஸ்ட்டா ஒரு நல்ல லோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்குன அந்த லோ தான். ஸோ இத பற்றி நான் ஒரு பதிவும் போட்டேன். அதுவும் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த அந்த சிப்லா பதிவுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய அளவுக்கான சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியும் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஸோ நார்மலா வந்து போயிட்டு இருந்தது. பட் இந்த சிப்லாவோட வீடியோ போட்டதுக்கு அப்புறமே சடசடன்னு பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை பெருக ஆரம்பிச்சது. நான் இந்த சிப்லாவோட வீடியோவ போஸ்ட் பண்ணது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மார்ச் 3 அப்ப வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ அத வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். ஸோ இதுல வந்து நான் தற்பெருமைக்காக பேசுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஸோ தயவு செஞ்சு வந்து முழுசா கேளுங்க. நான் இத பற்றியெல்லாம் நான் உங்க கூட என்னைக்காச்சும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேனா? பண்ணதே வந்து கிடையாது. ஸோ டெஃபினட்டா இது தற்பெருமைக்காக நான் பேசுறேன் அப்படின்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் பேசணும்னா, ப்ரூஃபோட எடுத்து வந்து இதெல்லாம் நான் இந்த இடத்துல நான் சொன்னேன் அப்படின்ட்டு என்னால வந்து சொல்ல முடியும். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பீக்லயும் பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன். டெஃபினட்டா மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஆனா, மோஸ்ட்லி பல சக்ஸஸ நான் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி பெருமை பீத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமே வந்து கிடையாது. இப்ப இத எதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா, அ ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இத நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட நல்ல எக்ஸாக்ட்டான ஒரு லோல இருந்தது. நம்மளால லோவ வந்து அவ்வளோ சீக்கிரத்தில பிடிக்கவே முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்டான லோவ நம்ம பிடிக்க முடியாதுன்ட்டு உண்மதான். ஆனா நம்ம வெயிட் பண்ணி நம்ம மனசுக்கு இந்த லெவல் சரின்னு படும். அது ஜஸ்ட் வந்து சரின்னு படாது. நம்மளுடைய அனாலிசிஸ பொறுத்து அது சரின்னு வந்து படும். அந்த டைம்ல நம்ம அப்ப புடிக்கும்போது மேக்ஸிமம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அது ஒரு லோவா இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் டிசிஎஸ் புடிச்சேன். என் மனசுக்கு அது சரியான ஒரு லெவல்ன்னு பட்டுது. ஆனா, அங்கருந்தும் அது வந்து சரிவ வந்து குடுத்தது. ஸோ சில பங்குகள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துக்கு வராம கூட போகும். இத்தன வாய்ப்புகள் மாறும். ஸோ சிலது வந்து சரியும். இதெல்லாம் தாண்டி தான் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறதே வந்து அடங்கியிருக்கு. ஸோ அ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இத டிஸ்கஸ் பண்ணும்போது நல்ல ஒரு இடத்துல வந்து இருந்தது. மார்ச் 3ஆம் தேதி எங்க இருந்ததுன்னு பார்ப்போமா? ஸோ மார்ச் 3ஆம் தேதி எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, ரூ. 878 கிட்ட இருந்தது. இதோட லோ பார்க்கும்போது ரூ. 852 கிட்ட. அதுக்கப்புறம் இந்த பங்கு சரிவடையவே இல்ல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றத்த குடுத்தது. ஆனா இப்போ வெறும் 1268 கிட்ட இருக்கு. வெறும் 40% தான் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன குடுத்திருக்கு. அப்ப வாங்குனது 3 வருஷம் பார்த்தீங்கன்னா, முழுசா முடிஞ்சாச்சு. ஸோ இந்த 3 வருஷத்துல வெறும் 40% வரைக்கான ரிட்டர்ன் தான் எனக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த சிப்லாவ சில நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடியே அட்ராக்டிவா இருக்குன்ட்டு வேற சில பேர் வந்து 1, 2, 1, 2ன்ட்டு வாங்குறேன் அப்படின்ட்டும் கமெண்ட்ட வந்து போட்டிருந்தாங்க. பட் இந்த மாரி நம்ம 1, 2ன்னு வாங்குறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபோமோல வாங்குறதா தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். குறிப்பா இந்த மாரி பீக்ல வாங்குறது. ஏன் இதெல்லாம் கீழ இறங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்மளால ஒரு நல்ல குவான்டிட்டி வாங்க முடியாதா? ஸோ எப்ப பார்த்தா இந்த 1, 2, 1, 2ன்னு வாங்குறதுனால அந்த பங்கு நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கும். ஸோ அது மேபி ஃபியூச்சர்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கூட வந்து குடுக்கும். ஆனா, கணிசமான குவான்டிட்டீஸ் உங்ககிட்ட இருக்குமான்னு கேட்டா டெஃபினட்டா வந்து இருக்காது. ஸோ அதனால ஒரு பீக்ல இருந்து இறங்க ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, இந்த பங்குல ஏறி குதிப்பதெல்லாம்
ரொம்ப தவறான ஒரு செயல். நான் சொல்றது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இந்த பங்குல பலரும் பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு ஆட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாரி ஃபோமோல முதலீடு பண்றத நம்ம டெஃபினட்டா தவிர்க்கணும். அப்படியெல்லாம் பண்ணா ரிட்டர்ன் கிடைக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அதிகமாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பெட்டர் லெவல்ல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத நம்ம டிஸ்கஸே பண்றோம். அதே மாரி ஸோ இடிஎஃப்ல முதலீடு பண்ணா நமக்கு லாபமே கிடைக்காதுன்ட்டு வேற ஒரு தத்துவ ஞானி நேத்து வந்து கருத்த போட்டிருந்தாரு. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இடிஎஃப் ஃபார்மா பீஸ் இதையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு இடத்துல நமக்கு கிடைச்சது. இதுவும் நல்ல ஒரு வியூஸ் போச்சு அந்த டைம்ல. ஸோ இந்த ஃபார்மா பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அட்ராக்டிவா வந்து இருந்ததுங்க. ஸோ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும்போது இத பிடிப்பாங்களான்னு கேட்டா பிடிக்கவே மாட்டாங்க. யாருக்கும் வந்து அப்ப பிடிக்காது. ஸோ இதுவும் வந்து அதே மார்ச் மாசம் டிஸ்கஸ் பண்ணது தான். ஆல்மோஸ்ட் வந்து மார்ச் ஒரு 9ஆம் தேதி. ஸோ நான் அத இங்க போடுறேன். நான் வீடியோ போட்ட போஸ்ட்ட வந்து இந்த இடத்துல நான் போடுறேன். மார்ச் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இதுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரூ. 11.25 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் கிட்ட வந்து கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறமும் நமக்கு ரூ. 15 கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. இப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. இடிஎஃப் லாபமே குடுக்காதுன்ட்டு கேட்டா கண்ண மூடிட்டு வந்து சொல்றது. ஸோ இடிஎஃப் லாபம் குடுக்கும். முதலீடு பண்ண வேண்டிய இடத்துல முதலீடு பண்ணா கிடைக்குமே தவிர, இஷ்டத்துக்கு எங்கேயோ பண்ணி வச்சுட்டு முதலீடு லாபம் குடுக்கலன்னா எப்படி குடுக்கும்? குடுக்காது. ஸோ இதுலருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெஸ்ட் ஒரு இடத்துல வந்து முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் போய் விழுகும்போது நீங்க போய் விழுந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தா வந்து இருக்கு. ஸோ அதனால பொறுமையா இருந்து பணத்த நல்லா சேர்த்தி வைங்க. 1, 2ன்ட்டு எல்லா ஷேரையும் வாங்கி போர்ட்ஃபோலியோக்குள்ள போடுறதுனால ஒண்ணும் கிடைக்காது. பெர்சன்டேஜ் வைஸ்ல பார்க்கும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைச்சாலும் கூட, ஸோ பல பேரோட ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோல சில ஸ்டாக்ஸ் நல்லா ஏறி இருக்கும். ஆனா அது பெரிய அளவுக்கு குவான்டிட்டீஸே வந்து இருக்காது. சில ஸ்டாக் நல்லா இறங்கி இருக்கும். ஆனா அதுல பெரிய குவான்டிட்டீஸ் இருக்கும். ஏன்னா இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 2ன்னு வாங்குவாங்க. எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க? பீக்லயே வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் மிஸ்டேக். இத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நம்ம. ஆனா அதிலிருந்து வெளிய வருவது ரொம்ப கடினம். ஏன்னா ஸோ அத ஒரு ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்கிட்டு பலரும் பீக்ல வாங்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பல விஷயங்கள சொல்ல வந்தேன். ஆனா என் மனசுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நண்பர்கள் தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வாய் வலிக்க பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அடுத்தது ஸோ இந்த கோட்டாக் மகேந்திரா பேங்க் அண்ட் இந்த ஃபெடரல் பேங்க் 2 பேரும் சேர்ந்துனா 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டோட கிரெடிட் கார்ட் பிசினஸ வந்து வாங்குறதுக்கான ஒரு ஆர்வத்த காட்டியிருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டோட இந்த பர்சனல் லோன வந்து கோட்டாக் வாங்குனாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1 வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்குனாங்க. இப்ப திரும்ப கிரெடிட் கார்ட் பிசினஸ வாங்குறதுக்கான ஒரு திட்டம். இதே மாரி தான் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா, சிட்டி பேங்கோட கிரெடிட் கார்ட் பிசினஸ வாங்குனாங்க. ஸோ வாங்கும்போது பல கான்ட்ரோவர்சிஸ் ஓடுச்சு. ஸ்டில் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் குடுத்துட்டு இருக்காங்க. கிரெடிட் கார்ட் பிசினஸ்ல 3வது பெரிய பிளேயரா இப்ப ஆக்சிஸ் பேங்க் வந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ஆக்சிஸ் பேங்க்க கழுவி கழுவி ஊத்துனாங்க. ஆனா இப்போ அப்படியே மாத்திட்டாங்க. ஆக்சிஸ் பேங்க் பற்றியான ஒரு பார்வைய தலைகீழா மாத்திட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கவனிக்கும்போது வந்து தெரியும். எங்கேயாச்சும் ரெக்கமெண்டேஷன கேட்டு முதலீடு பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து வந்து கவனிக்கணும். ஸோ மாறக்கூடாது. சொன்ன வார்த்தை மாறக்கூடாது. ஸோ ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது மாறாது. ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் மீன் இப்போ பேங்க்கோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் எல்லாம் இல்ல. ஸோ எத்திக்கலா பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்து பெருசா வந்து பேசுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து பார்த்து சரியா முடிவெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ இந்த கிரெடிட் கார்ட் பிசினஸ் யாருக்கு போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். எவ்வளோ பிரைஸ் பண்றாங்கங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இது ஒரு ரூமரா தான் வந்திருக்கே தவிர, எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் நமக்கு இன்னும் வந்து கிடைக்கல. அடுத்தது ஸோ காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ் ஒரு 20 ஏக்கர் அளவுக்கான லேண்ட பெங்களூர்ல வாங்கியிருக்காங்க. இதனால ஒரு 1350 கோடி வரைக்கும் வருமானம் இவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்ப பார்த்தீங்கன்னா, அனலிஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ், ரியாலிட்டி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பொத்து பொத்துன்னு கீழ விழுந்துச்சு. ஸோ ஐயோ! மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா, நம்ம இத பிடிக்கலான்னு கூட பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அப்படின்ட்டு. பட் என்ன பண்றது? அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல போட்டுட்டு போயிட்டான். எத்தனை நாட்களுக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த காத்திருந்து வாங்குறதே பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ஃபீல். எத்தனை பேர் இத ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நம்ம நண்பர்கள் பலரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பொறுமையா வாங்கும்போது நம்ம கையில கணிசமான பணம் இருக்கும். நல்ல குவான்டிட்டீஸ் நம்ம வாங்க முடியும். ஸோ நீங்களே நினைச்சு பாருங்க. ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி மார்க்கெட் கீழ இறங்கும். அவ்வளோதான் மார்க்கெட் 10,000 போகும், 15,000 போகுன்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்லலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு 3 நாள் ஏறுனதும் ஆள் பார்த்தீங்கன்னா காணாம போயிருவாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் கூட திரும்ப பழைய ஒரு உச்சத்துக்கு போச்சுன்னா, ஸோ காணாம போயிருவாங்க. கருத்துக்கள வந்து சும்மா வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, நம்ம பண்ற வேலைய நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். ஸோ நம்ம பாட்டுக்கு மார்க்கெட் கீழ இறங்கும்போது, நம்ம தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. வேடிக்கை பார்க்கக்கூடாது. மார்க்கெட் கீழ இறங்கும்போது,
அந்த டைமில் இறங்கி தைரியமாக விளாட்ணும். அப்படி தைரியமாக நம்ம விளாண்டோன்னா பணம் தெரியுது, எனக்கும் கொஞ்சம் பயமெல்லாம் இருக்கும் முதல்ல நானும் முதலீடு பண்ணும்போது. ஆனால் அதெல்லாம் கடந்து நம்ம வரணும். அதெல்லாம் நம்ம கடந்து வந்து ஒரு பெரிய நல்ல சரிவு ஏற்படும், பலருக்கும் அச்சம் ஏற்படும் போது நம்ம உள்ள பூந்தா தான் நமக்கு ஒரு பெரிய வெற்றியாக வந்து கிடைக்கும். ஸோ அதற்கான மன வலிமை டக்குன்னு எடுத்ததும் எல்லாம் வந்துடாத. ஸோ கூடிய விரைவில் போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட அந்த மன வலிமை வந்துடும். ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் உணர்வீங்க இன்னும் ஒரு சில வருடங்கள் ஓடும்போது. ஸோ பார்ப்போம், தொடர்ந்து வந்து நம்ம பயணிப்போம். என்னால் முடிஞ்சு என்னென்னலாம் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக பல ஆர்டிக்கலையும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் தொடர்ந்து அதையும் வந்து நான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச நான் படிக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய பெய்டு வெர்ஷன் கூட இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறேன், படிக்கிறேன் அப்படிங்கிறனால அதையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் வந்து படிக்கவும் வந்து போகிறோம். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடாமல் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எட்டி நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வீடியோவில் பல விஷயங்களை நம்ம பேசியிருப்போம், பல பேசிக் விஷயங்களை பேசியிருப்போம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.